நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 180 பற்றி பார்க்கலாம். இந்த செக்ஷன் 180 இந்தியன் பீனல் கோடில் குறிப்பாக எந்த விஷயத்தை டீல் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு நபர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுற பப்ளிக் சர்வெண்ட் கிட்ட நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணார்னா அவருக்கு மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். 3 மாதம் வரை சிறை தண்டனை தரலாம். அதே மாதிரி 500 ரூபாய் அபராதம் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 180 பொறுத்த வரையும் 2 நபர்களை குறிப்பிட்டு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக் சர்வெண்ட்னா இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 21 சொல்லப்பட்ட எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான். பட் ஆனால் இந்த செக்ஷனில் 180 இந்தியன் பீனல் கோடில் 2 நபரை பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு கையை காட்டுறாங்க. ஒன்று குறிப்பிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை கை காட்டுறாங்க, 2வது போலீஸ் ஆஃபீஸரை கை காட்டுறாங்க. சரி, அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செக்ஷனுக்கு கீழே ஒரு நபருக்கு தண்டனை தரணுன்னா மொத்தம் 4 விஷயம் இருக்கணும். முதலாவதாக, ஒரு அக்யூஸ் பர்சன் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்டேயோ இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாலண்டியராக சொல்லியிருக்கணும், எந்த வற்புறுத்தலும் இருக்கக்கூடாது. 2வது விஷயமா, அது மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஒரு அக்யூஸ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீகலாக அப்ளிகேஷன் இருக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக கையெழுத்து வாங்கணும் நம்ம அப்படின்ட்டு. 3வது விஷயமா, அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை போலீஸ் ஆஃபீஸரோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது அவருக்கு லீகலாக பவர் இருக்கணும், ஒரு காம்பிடென்ட் பர்சனாக இருக்கணும். அக்யூஸ் பர்சன் கிட்ட நீ இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவங்களுக்கு லீகலாக ஆப்ளிகேஷன் இருக்கணும், காம்பிடென்ட் அத்தாரிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4வது விஷயமா, அக்யூஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சைன் பண்ண மறுக்கணும். இந்த 4 விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு அக்யூஸ் பர்சனுக்கு இந்த செக்ஷன் 180 சொல்லியிருக்கபடி 3 மாதம் சிறை தண்டனை அப்படி இல்லைனா 500 ரூபாய் அபராதம் தர முடியும். சிம்பிளாக 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு கோர்ட்டில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு அக்யூஸ் பர்சன் போயிட்டு நான் இது மாதிரி ஒரு குற்றம் பண்ணிட்டேன், நான் ஒப்புதல் தரேன், வாக்குமூலம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அப்போ அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒப்புதல் வாக்குமூலம் எல்லாமே கொடுத்துட்டு நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து தப்பு செஞ்சோம், இந்த நேரத்தில் இந்த இடத்துல போய் ஒரு தப்பு செஞ்சோன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன்னா அது சட்டப்படி குற்றமா இல்லையா? ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, ஜட்ஜு முன்னிலையில் ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது, அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் நடக்குது. நம்ம கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் சொன்ன மாதிரி செக்ஷன் 281 சப்கிளாஸ் 5 படி ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது, ஒரு அக்யூஸ் பர்சனை எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த அக்யூஸ் பர்சன் கிட்ட கேட்குற கொஷினுக்கு எல்லாமே அந்த அக்யூஸ் பர்சன் பதில் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதை கோர்ட்டை அவமதிக்கிற செயலாக இல்லையா? இது 2த்துக்கும் தான் சட்டப்படி இந்த செக்ஷன் 180 கீழே 3 மாதம் வரை சிறை தண்டனை அப்படி இல்லைனா 500 ரூபாய் அபராதம் தரலாம், அப்படி இல்லைனா 2மே சேர்த்து தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 180 இந்தியன் பீனல் கோட் கீழே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸை பற்றி பார்க்கலாம். இந்த கேஸ் பிசி சக்சேனா வர்சஸ் ஸ்டேட் 31 மார்ச் 1983 ஜட்ஜ்மெண்ட் ஆகிற ஒரு வழக்கு. இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி ஸ்டீலை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரயில்வே பொருளையும் சேர்த்து ஸ்டீலை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதனால் ரயில்வே பொருள் இவங்க நிறைய இவங்க குடோனில் பதுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷன் குடோனில் எப்படியோ கம்ப்ளைண்ட் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதை வந்துட்டு ஆர்பிஎஃப் அப்படின்வாங்கள்ல, ரயில்வே போலீஸ் அப்படின்வாங்கள்ல, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போயிடுது. இந்த ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷன் ப்ரீமிசஸ்குள்ளே என்ட்ராகி ஒரு சோதனை ஏற்றுறாங்க. அப்போ நிறைய ரயில்வே பொருள் மாட்டிக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷனுடைய மேனேஜ்மெண்ட் நபர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே, அது மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்வாங்கள்ல, அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் எடுத்து பண்ணி வைக்கிறாங்க. கோர்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷன் கம்பெனியோடைய பொருட்கள், இது வந்து ரயில்வே பொருள் கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, அது ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷன் பொருளாகவே இருக்கட்டும், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே கோர்ட்டுக்கே வரல. இந்த ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே கோர்ட்டுக்கு டேர்ன் ஆஃப் ஆகல. கோர்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சம்மன் கொடுக்குறாங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகுங்க, அதே மாதிரி எவிடன்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சம்மன் கொடுக்குறாங்க. சம்மன் கொடுத்தவனையும் ஒரு லெவலுக்கு மேலே இவங்களால் கோர்ட்டை தட்டி கழிக்க முடியல. இந்த ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்களே, ஒரு லெவலுக்கு மேலே கோர்ட்டுக்கு வராமல் இருக்க முடியல. கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க.
எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் என்ட்ரிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. கோர்ட் க்ளீனாக கண்டுபிடிச்சிடுறாங்க அது எல்லாமே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மேலே இன்னொரு வழக்கு பாயுது. இது நடுவில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது விசாரணை அப்போது குறுக்கு விசாரணை நடத்துவாங்கள்ல, அது மாதிரி கேட்குற கேள்விக்கு இவங்க சொன்ன பதில் எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு. பட் ஆனால் அவங்க அதில் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அப்போது நான் முன்னாடியே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி செக்ஷன் 180 இந்தியன் பீனல் கோடு கீழேயும் ஒரு கேஸ் இவங்க மேலே பதியப்படுது. இது மாதிரி இருக்கும்போது இவங்க தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இந்த கேஸில் அக்யூஸ்டே கிடையாது, அதாவது வந்துட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களே கிடையாது, இவங்க மேலே நீங்கள் கேஸ் போட்டதே தப்பு அப்படின்ற மாதிரி வாதத்தை முன்னாடி வைக்கிறாரு. அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் ஆயிடுச்சு, அது குற்றவாளியாக இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு, நீங்கள் எப்படி இவங்க வழக்கிலே சம்மந்தப்படலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆந்திரா ஸ்டீல் கார்பரேஷன் தரப்பில் அப்பியர் ஆன அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ஆர்பிஎஃப்க்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதாவது வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற பவரே கிடையாது. அவங்க லோக்கலில் இருக்க போலீஸ்கிட்ட சொல்லி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கீழே செக்ஷன் 154 கீழே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுமே தவிர ஒரு ஆர்பிஎஃப்க்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த வழக்கை பொறுத்த வரையும் இந்த ஆர்பிஎஃப் அரெஸ்ட் பண்ணி நேராக கோர்ட்டில் எடுத்துகிட்டு நிற்க வச்சுட்டாங்க. எந்த எஃப்ஐஆரும் அதாவது வந்துட்டு முதல் தகவல் அறிக்கையும் இந்த வழக்கில் பதியப்படலை. அதனால் இவங்க வந்து ஒரு அக்யூஸ்ட், அதாவது வந்துட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்னாடி வைக்கிறாரு. சரி, அப்போ கோர்ட்டு கேட்குறாங்க, சரி அப்போ கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு சைன் பண்ண வேண்டியது தானேன்னு கேட்குறாங்க. அதாவது வந்துட்டு இவங்களை கேள்வி கேட்டு அதுக்கு ஒன்றா பதில் கொடுத்தாங்கல்ல கோர்ட்டில், அந்த ஸ்டேட்மெண்ட்லையா சைன் பண்ண வேண்டியதானு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 படி அவங்க அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த வழக்கில் அவங்களை குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இடத்துலும் குறிப்பிடல. அதாவது வந்து ஒரு எஃப்ஐஆரோ இல்லை ஒரு சார்ஜ் ஷீட்டோ சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து அக்யூஸ்டு. இந்த வழக்கில் அவங்க அக்யூஸ்டே கிடையாது. அப்படின்னும் போது அவங்களே அவங்கள குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணி தரணுமான்ற மாதிரி இந்த அட்வொகேட் கேட்குறாரு. கோர்ட்டுக்கு ஒரே குழப்பமாகிடுது, என்னப்பா இந்த வழக்கு இப்படி போதே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே ரொம்ப காண்டாயிடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜட்ஜை வந்து போட்டு தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, கிடையாதுங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு. எப்போ ஒரு கோர்ட்டு ஒரு வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்குதோ அப்பயே வந்து அவங்க குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் தான். அந்த வழக்குடைய இறுதியில் தான் அவங்க வந்து ஒரு குற்றவாளியா இல்லை ஒரு நிரபராதியா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு முடிவு பண்ணுற அதிகாரம் இருக்குது. அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கோர்ட்டில் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அது சைன் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக ஒரு குற்றவாளி, அதாவது வந்துட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் ரெண்டு தரப்புலேயே முடியுது. கோர்ட் கடைசியாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. அது என்ன இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா, என்ன தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னாலும் ஒரு வழக்கை ஒரு ஆர்பிஎஃப் கொண்டு வந்து ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க, ஜட்ஜ் அந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தாவே அவங்க அந்த வழக்கில் அக்யூஸ்ட், அதாவது வந்துட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் தான். அவங்க இந்த ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 படி அவங்க சைன் பண்ணுறதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் அவங்க சைன் பண்ணாததுக்கு செக்ஷன் 180 இந்தியன் பெனல் கோட் படியும், அதே மாதிரி கோர்ட்டில் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அவமதித்ததுக்கு செக்ஷன் 179 178 இந்தியன் பெனல் கோட் படியும், அதே மாதிரி ரயில்வே பொருளை அவங்க அன்ஆத்தரைஸ்டாக பதுக்கி வச்சிருந்ததுக்காகவும் அவங்க மேலே நாங்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முடித்து வைக்கிறாங்க. இந்த வழக்கோட விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான கேஸ். நீங்கள் தேவைப்பட்டாலோ இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தாவோ நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 180 இந்தியன் பீனல் கோடில் சொல்லப்பட்டிருக்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நான் எந்த விஷயத்தை விடல அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.